அரசர் இறந்த தன் மகனைப் போலவே ஒரு சிலையை செய்து முன்னர் இருந்த சிலைக்கு மாற்றாக தன் மகன் சிலையை வைத்து மக்களை அந்த சிலை முருகன் என்று கருதி வழிபட வைத்தார். சிறிது காலம் கழித்து அந்த நாட்டில் ஏற்பட்ட தண்ணீர் பஞ்சத்தினால் அதை கண்ட முனிவர்கள் முருகனுக்கு யாகம் வளர்த்தால் தண்ணீர் பஞ்சம் நிவர்த்தியாகும் என்று அரசரிடம் கூறினர். அதை மக்களும் ஏற்றனர். மன்னரும் மனக்குழப்பத்துடன் அந்த யாகத்தை நடத்தி முடித்தார். ஓரிரு நாட்களில் மழை பொழிது பஞ்சமும் நிவர்த்தியானது. அதை கண்டு வியப்படைந்த மன்னர் தன் மகன் சிலைக்கு செய்த யாகம் எப்படி நிவர்த்தியானது என்று சிந்தனையுடன் இருந்தார். அந்நேரத்தில் அங்கு வந்த சித்தர் ஒருவர் மன்னரை பார்த்து, அந்த யாகம் வெற்றி அடைந்ததற்கான காரணம் கலப்படம் நிறைந்த அந்த சிலையில் இல்லை, கலப்படமற்ற மக்களின் பக்தியில் அந்த யாகம் நிவர்த்தியானது என்று கூறினார் சித்தர். ஆன்மீகம் என்பது சிலையில் அடங்குவது மட்டுமல்ல, சிலை மீது வைத்திருக்கும் பக்தியில் அடங்குவது என்பதை ஒரு ஆன்மீகத்தின் சிறந்த புரிதல் என்று கூறி விடைபெறுகிறேன். சிவாய நம.